ஸ்ரீ அஸ்ட்ரோ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சனி உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியும் சனி தான். சனி உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம். உங்களுடைய ராசிநாதன், அதாவது நீங்க தான். சனி வலுவா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஆனா சனியால பல தொந்தரவுகளை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. 7 சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. சனி என்றாலே உங்களுக்கு பயம்தான். இப்போ அந்த சனி இப்போ உங்களுடைய 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து பலன் தந்துட்டு இருக்கார். குடும்பத்துல பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கார். குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறது நல்லதா? உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறது நல்லது இல்லதான். ஆனா இப்போ உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறது ஓரளவுக்கு நல்லதுதான். ஏன்னா சனியால பல தொல்லைகளை அனுபவிச்சு ஓஞ்சு போயிட்டீங்க மகர ராசிக்காரர்கள். கடந்த 5 வருடங்களா உங்களுடைய ராசிநாதனா இருந்தா கூட உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது ஒரு தப்பு தான். அதனால பல மன அழுத்தங்கள், உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பீங்க. உங்களாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய குணாதிசயத்தால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய செயல்களால நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போய் அதுவே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். உங்களுடைய பேச்சால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருந்தது தான் அதிகமா இருக்கும். இப்ப இருக்க சனி, 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பாத சனியா செயல்பட்டு இருக்கார். உங்களுடைய குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், உங்களுடைய பொருளாதார ஸ்தானமும் 2ஆம் இடம் தான். குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கிற சனி உங்களுடைய குடும்பத்துல பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கார். குடும்பத்துல பல குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்கார். குடும்ப நபர்களோட ஒரு நல்ல உறவு இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கார் சனி. உங்களுடைய பொருளாதார நிலைமை அவ்வளோ நல்லபடியா சொல்லிக்கும்படியா இல்லை. சனி 4ஆம் இடத்தை பார்த்து உங்களுடைய சுகஸ்தானத்தையும் கெடுத்துட்டு இருக்கார். உங்களுக்கு பல உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கார் சனி. உங்களுடைய அம்மாவோட உடல் நலத்தையும் கெடுத்துட்டு இருக்கார் சனி. அம்மாவோட நல்ல உறவு இல்லை, அம்மாவே ஒரு நல்லா இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டு இருக்கார் சனி. உங்களுக்கு வீடு அமையறதுல, வாகனம் அமையறதுல பல தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்கார் சனி. இப்போ 7 சனியோட முக்கியமான காலகட்டம் தான் முடிஞ்சிருச்சு. வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, வீடு வாங்க ஆரம்பிக்கலாமான்னா இப்போ அதற்கு நிறைய தடைகள் இருக்கு. ஏன்னா வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல சனியோட பார்வை விழுது. அதனால நிறைய தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்தது வீடு கட்டுற அமைப்புல, வீடு வாங்குற அமைப்புல. சனி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார். உங்களுடைய ஆயுளை கெடுக்கிறார், வாகன விபத்துகளை ஏற்படுத்துறார், பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறார். 8ஆம் இடத்தை பார்த்து சனி உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். லாபஸ்தானம், மூத்த சகோதரர்கள் ஸ்தானம். மூத்த சகோதரர்கள் கூட உங்களுக்கு நல்ல உறவு இல்லாத தன்மை இருக்கு. உங்களுடைய அண்ணன் அக்கா இவங்களுடைய சுச்சுவேஷனே, அவங்களுடைய சூழ்நிலையே அவ்வளோ சரியா இல்லை. அவங்களும் நல்லா இல்லை, அவங்களோட உங்களுடைய உறவும் நல்லா இல்லை. 7 சனியில திருமண வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதுல பிரிவும் ஒரு அங்கமா இருந்தது. சிலர் பிரிவோட உச்சத்துக்கு போய் திருமண வாழ்க்கை டிவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க. விவாகரத்து வரைக்கும் போயிருந்தவங்களுக்கு இப்போ ஒரு மறுமணம் பண்ணலாம், புதிய வாழ்க்கையை தொடங்கலாம்னா அதற்கும் தடையை ஏற்படுத்திட்டு இருக்கார் சனி. ஏன்னா குடும்பஸ்தானத்திலையும் சனி இருக்கார், 11ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால 2வது திருமணத்திற்கு தடைகள் நீடிக்கிறது. நீங்க உங்களுக்கு 7 சனி முழுவதுமா முடிஞ்ச பிறகுதான் அதெல்லாம் நடக்கும். மகர ராசிக்கு இந்த மாதிரி பலன்களை தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கார் சனி. அப்படிப்பட்ட சனி வக்ரம் அடைகிறது நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா மகர ராசிக்கு நல்லதுதான். உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறாரே அது நல்லதான்னு கேட்டா அதுவும் கூட பரவாயில்லதான். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சு பலம் இழக்கிற ஒரு அமைப்புக்கு நிவாரணமா குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுது. அதனால இது 2ம் ஈடுகட்டப்படுது. இந்த 2 சூழ்நிலைகளும் உங்களுடைய ராசிநாதன் வலு இழக்கிறதுனால நீங்க வலு இழக்கிறீங்கன்னு அர்த்தம். குருவோட பார்வை உங்களோட ராசி மேல விழுது. ஒரு சுப பார்வை உங்களோட ராசி மேல விழுறதுனால நீங்க மறுபடியும் வலிமை அடைகிறீங்க, மறுபடியும் பிரகாசம் அடைகிறீங்க. அதனால கண்டிப்பா இந்த வக்ரம், சனியோட வக்ரம் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். குடும்ப அமைப்புல கண்டிப்பா குடும்ப அமைப்புல நன்மையை செய்யும்.
ஏன்னா குடும்பத்துல பல பிரச்சனைகள் இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு மாறும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெளிவுக்கு வரும். குடும்ப நபர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ஒரு ஒற்றுமை இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப காரியங்கள்லாம் நடைபெற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த 4.5 மாதமும் சனியும் அமைதியா இருக்க போறார். சுப காரியங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் இருந்த தடை இப்ப நீங்கி இருக்கு. அதனால சுப காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். அதனால சனி உங்களுடைய ராசிநாதனா இருந்தா கூட இந்த சமயத்துல சனி இப்ப இருக்கிற இடத்துல சனி வக்ரம் அடையிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் மகர ராசிக்கு கொடுக்கும். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.